உன் பேர் என்ன? பேர கேட்கிறாங்க. உன் பேர கேட்கிறாங்க. உனக்கு தெரியாது. உன் பேர சொல்லு. சிவகாமி. இந்த குழந்தை என் குழந்தை. புருஷன் பேரு? புருஷன் பேரை சொல்லு. புருஷன் பேரை சொல்லு. அருதா, புருஷன் இல்லாம பிறந்த குழந்தை போல இருக்கு. புருஷன் பேர் சொல்லு. சொல்லு. கைதி அடிக்கப்படாத மறந்துட்டியா? உன்னை ஒரு வாரம் சஸ்பென்ஸ் தந்தேன். இந்த பொண்ணு எதுவாக அடிச்சது தப்பு. சார், நான் போலீஸுங்க முதல்ல அடிக்கிறேன். கூட பிறந்த அண்ணனுக்கு உரிமை தான் அடிச்சேன். வாட்? அப்போ நீ தேடிட்டு இருந்த தங்கச்சி இதுதானா? ஆமா. இங்க எதுக்கு வந்துச்சு? கள்ளத்தனமா மது வச்சிருக்கிறதா என் தகவல் இருந்தது. போய் பார்த்தேன். கையும் காலமா பிடிச்சு வந்தேன். எந்த தங்கச்சியை பார்க்கணும்னு நான் உயிரை வச்சிருந்தேனோ அவள் இந்த நிலைமையை பார்த்தா நான் எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? நீ அடிச்சத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படல. ஆனா இந்த தவறை நான் செய்திருப்பேன்னு இவங்க நம்புற மாதிரி நீயும் நம்புறியா? நான் நம்புற தங்கச்சி நான் நம்பவே இல்லை. தங்கச்சி என் மேல ஆணைன்னு எப்ப சத்தியம் பண்ணியோ அப்பவே உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தன். சந்தேகப்பட்டவங்களை கொண்டு வர வேண்டியது என் கடமை. அதை நான் செஞ்சுட்டேன். இந்தாங்க ராஜாமா. இதுக்கு கான்ஸ்டபிள் சரவணன் தான் கடமை செஞ்சுட்டான். ஆனா அண்ணன் சரவனுடைய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் தங்கச்சிக்கு நான் ஜாமீன் கொடுக்கணும். அதுக்காகத்தான் வேலை ராஜினாமா செய்கிறேன். ஜாமீன்ல விடுறேன். ராஜினாமா வாபஸ் வாங்கிக்க. என்னை மன்னிச்சிருங்க. என் தங்கச்சியோட கண்ணீர் துடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்க முடியாது. நான் இந்த வேலையில் இருந்து அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றவும் முடியாது. சரவணன், உன் அஃபெக்ஷன் புரியுது. ஜாமீன் பாத்திர கையெழுத்து போட்டு அழைச்சிட்டு போ. என் தங்கச்சி செய்த உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ணன், இதுல இன்னொரு பொண்ணுக்கு பங்கு இருக்கு. அவ வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. வா போலாம். ஆமாங்க, வாங்க போலாம். வீட்டை விட்டு ஓடி வந்ததுதான் தப்புன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சிவாமி, ஏன் உன் கண்ணீரை துடைக்கத்தானே நான் இந்த வேலையை ராஜினாமா பண்ணல? அதுக்கு இல்லைன்னு எந்த பொண்ணுமே செய்யக்கூடாத தவிர நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் அதை அணுவணுவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நீ கூட சொல்லி காட்டணுமா? அதுக்கு இல்லம்மா, ஏதோ பேச்சு அப்படி வந்தது. இந்த நான் போய் எப்படியா முத்த கண்டுபிடிச்சு வந்துடுறேன். அண்ணே, அந்த பொண்ணு எப்படியாவது தேடி கண்டுபிடின்னு. அட்ரஸ் இல்லைங்க, போட்டோ இல்லைங்க, எங்க போய் சேர்றது? சரி, எதுக்கும் போலீஸ் எழுதி வைக்கிறேன். நான் டேரக்ட் முத்த பார்த்துறேன். கொஞ்சம் அழகான பையன் வச்சுறான், தூங்கிட்டு இருக்கான். நான் ஜாகிரதா பாத்துக்க. நீ அழுகிட்டே இருக்காத. சரி, போ போ. ஒண்ணு யோசிக்காத. உனக்கு நல்ல முகவெட்டு இருக்கு. என் படத்துல உனக்கு ஹீரோயின் வேஷமே தர்றேன், ஒத்துக்க. எனக்கு அக்கா போல ஒரு சிநேகிதி இருக்கா. அவளை கேட்காம நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அப்ப சரி, புறப்படு. நானே அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன். வீடு பூட்டி இருக்கு, யாரையும் காணுமே. மீனாட்சி, அக்காவை தேடுறியா? அவங்க அண்ணா வந்து வீட்டை காலி பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணன் கிடைச்சதா என்னையும் மறந்துட்டு போயிட்டாளே. இதான் உலகம். ஏறு வண்டி. மறுபடியும் சொல்றேன், யோசிக்காத. சரின்னு ஒத்துக்க. நடிகையானா மட்டும் அவரை கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டிப்பா. எப்படி? நீ ஹீரோயின் ஆன உடனே உன் போட்டோவையும் வாழ்க்கை வரலாறையும் பத்திரிகையில போட சொல்றேன். அதை படிச்சுட்டு உன் காதல் உன்னை தேடி வருவான். சரி, சம்மதிக்கிறேன். அப்பாடா. ஆனா எனக்கு நடிக்க தெரியாதே. நான் சொல்லி தரேன், வா. தனியாவா? இங்க யாருமே இல்ல. நடிப்பு தானே. இதுக்குதான் நான் முதல்லயே மாட்டேன்னு சொன்னேன். பயப்படாத.
எப்போ உன் கூட துணைக்கு ஒரு ஆயாவை இருக்க சொல்றேன். சரிதானே? சரிங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சா? அப்பாடா நல்ல காலம். நம்ம மட்டும் அவளை போட்டிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? தப்பிச்சோம். அப்போ அந்த வேஷத்துக்கு பழைய முகத்தையே போட போறீங்களா? அதுக்கு அந்த பழைய முகம் தான். அவ தங்கச்சி அந்த மாடர்ன் கேட் கேரக்டர் இருக்கு, அதுக்கு தான் ஒரு புது முகத்தை பிடிச்சிருக்கேன். வந்து பாருங்க, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அத்தனை அழகா? அழகுன்னு அழகு, அழகுக்கு அவ தான் உதாரணம். யா இத முதல்ல சொல்லலாம். வாயா முதல்ல பாப்போம். இருங்க, நான் ஒருத்தி இங்க இருக்கேங்கிறதே மறந்துட்டு புறப்படுறீங்களா? அழகா பத்தி பேசிட்டு இருக்கோம். உன் நினைப்பு எப்படி வரும்? ஆஹா, அப்படியா? டைரக்டர், முதல்ல அவளை கேன்சல் பண்ணுங்க. என்னது என்னது? பின்ன என்ன, இந்த உலகத்துல என்ன விட ஒரு அழகு இருக்க முடியுமா? என்ன சிரிப்பு? எஸ் எஸ், உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் பார்த்திருக்க புதுமுகம் கூட கிட்டத்தட்ட இவங்களே மாதிரிதான். கொஞ்சம் சேஞ்ச், மூக்கு முடியெல்லாம் கூட இப்படித்தான், கொஞ்சம் சேஞ்ச். ஒண்ணு பண்ணு, ஹீரோவா என்ன போடு. என்னது? அப்போ ஹீரோக்கு பர்சனாலிட்டி வேண்டாமா? ஹீரோயின் உன்ன மாதிரி இருக்கும்போது ஹீரோ என்ன மாதிரி தான் இருக்க முடியும். என்ன சோதிக்காதீங்க. நீங்க 2 பேரும் அந்த ஃபிகரை பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. முடியாது முடியாது, நான் வர மாட்டேன். எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. ஷூட்டிங் கேன்சல். நீ என்ன ஹீரோயினா ஷூட்டிங் கேன்சல் பண்றதுக்கு? ஏன் நான் யாரு? நான் யாருன்னு? ஃபைனான்சியர் வைஃப். பத்தி எரியுது. என்னட்ட பத்தி எரியுது? பணம் இருக்கு என்கிட்ட. என்ன மாரி என்ன நடக்க முடியும்? எஸ் எஸ், உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். யோ சாயமாடு, நீ என்ன எதுக்கெடுத்தாலும் எஸ் புசு புசு தலை ஆட்டிட்டு என்னங்க பண்றது? என் தலைவிதி, ஆட்ட வேண்டியிருக்கு, ஆட்டுறேன். நீங்க பணம் கொடுக்கறவங்க, பணம் கொடுக்கலன்னா ஷூட்டிங் நடக்காது. சார், இந்த தொழில் இருக்கு. போதும் சார் என்ன கும்பிடுறீங்களா? என்ன இந்த பாருங்க, ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஷூட்டிங் நடத்தலாம். என்னங்க? அந்த பொண்ணு நடிக்கிற ஷூட்டிங்க பார்க்க இவர் வரக்கூடாது. பின்ன என்ன, அழகினோட வாய ஆன பழந்துட்டீங்களே, தண்டனை அது. ஆமா, இந்த பாருங்க, அந்த ஷூட்டிங்க்கு நாங்க வரமாட்டோம். நீங்க ஷூட்டிங் நடத்தலாம், போங்க. நான் வர மாட்டேன். மேடம் வரேன். வாங்களேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.